ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வாரம் ரீசெண்டா நடக்கக்கூடிய ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட்ல திவினேஷ் வந்திருந்தாருங்க. அவருக்கு என்னென்னலாம் பரிசு கிடைச்சிச்சு, என்னென்னலாம் அங்க நடந்துச்சு, சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்றதுக்கான அப்டேட் பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா, அதாவது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வகையான எபிசோடு வைப்பாங்க. ஸோ அந்த வகையில இந்த வாரம் ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்டை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ரவுண்டுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு ஹைலைட்டான ஒரு பர்சன் வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுக்கு முன்னாடி சரிகமபால வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் சூப்பர் சாம்பியன்ல டைட்டில் வின் பண்ணவர் தான் திவினேஷ். ஸோ கண்டிப்பா இதுக்கு முன்னாடி சீசன் பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பா திவினேஷ் யாருன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து ஓல்டு சாங் பாடுறதுல அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இவருடைய சின்ன வாய்ஸ்ல இருந்து கேட்கும்போது அந்த இனிமையான குரல்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்டுக்காக திவினேஷ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்திருப்பாரு. ஸோ இங்க பாடக்கூடிய அவருடைய பாடல்கள் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதோ எந்த தெய்வம் முன்னாலே இருந்து ஆரம்பிச்சு அடுத்தடுத்து கண்டினியூஸா ஸ்ரீனிவாசன் சார் என்னென்ன பாடலாம் அவருக்கு தெரியுமோ பிடிக்குமோ அதை வந்து திவினேஷ் வாயில இருந்து பாடு கேட்டா எப்படி இருக்குமோ அது எல்லாமே அந்த ஆன் ஸ்டேஜ்ல வந்து நிறைவேற்றிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஒரு ஹைலைட்டடா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. திவினேஷோட சேர்ந்து நானே, விஜய் பிரகாஷ், எஸ்பிபி சரண் எல்லாருமே நாங்க அந்த கான்சர்ட்டை லைவ் கான்சர்ட் பாடணும் அப்படின்ற விஷயத்தையும் ரொம்பவே பெருந்தன்மையாகவும் ஜாலியாகவும் ஃபன்னாகவும் சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம திவினேஷ் கிட்டே நீ 5 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் இங்க வர, ஸோ அதனால இன்னும் நிறைய பாட்டெல்லாம் பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாட வச்சு ரொம்பவே ரசிச்சு கேட்டுட்டு இருந்தாரு அப்படி கூட சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் நடந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இருக்கக்கூடிய ஸ்வேதா மோகன் மேம் வந்து பாத்தீங்கன்னா ஓடி போய் திவினேஷை தூக்கி கண்டுபிடிச்சு ரொம்பவே ஹாப்பியா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அன்னைக்கு நடந்ததுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திவினேஷோட பர்த்டே அன்னைக்கு. ஸோ அந்த விஷயத்த ஆன் ஸ்டேஜ்ல எல்லாருமே ஒண்ணு கூடி ஜட்ஜஸ் ஆகட்டும், பார்ட்டிசிபேட் ஆகட்டும், கண்டஸ்டன்ஸ் அங்க இருக்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவருக்கு கேக் வெட்டி செலிப்ரேட்டும் பண்ணாங்க. ரொம்பவே ஹாப்பியா இருந்தார் ஸ்ரீனிவாசன் சார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு திவினேஷ் மேல ஒரு பாசம் இருக்கு அப்படின்னு கூட அந்த விஷயத்த அவர் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் ரியாக்ஷன் வந்து நமக்கு கிளியரா தெரிஞ்சு அந்த அளவுக்கு நல்லா பாடியிருக்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதும் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் சூப்பராகவும் சொல்லலாம். ஸோ கண்டிப்பா திவினேஷ் ஃபேன்ஸுக்கு இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ற விஷயத்த நான் நம்புறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திவினேஷ் ஃபேன் நீங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.